விகடன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ கடல்சார் ஆராய்ச்சியாளர் முனைவர் நாராயணி கூட இருக்கோம். அவங்க கிட்ட இந்த புயல் அன்பிரடிக்டபிளா போய்கிட்டு இருக்கு. காலநிலை மாற்றத்தினால மழை அதீதமா பெய்யுது. அதெல்லாம் ஏன் நடக்குது அப்படிங்கிறத பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம் வணக்கம். வணக்கம். இப்போ நம்ம இந்த பெங்கல் புயல் தாக்கம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த புயல் வருமா வராதா, தற்காலிக புயலா இருக்கும்னு ஒரு மாதிரி அன்பிரடிக்டபிளாவே போய்கிட்டு இருக்கு. ஏன் இந்த அன்பிரடிக்டபிள்னஸ் வருது? பொதுவா இந்த புயல் அப்படின்னு இல்ல, நம்ம இந்த வெப்பமண்டல புயல்கள்னு சொல்றோம். டிராபிக்கல் சைக்ளோன்ஸ் எல்லாமே காலநிலை மாற்றம் அதிகமாகும் போது அதோடைய அன்பிரடிக்டபிலிட்டி அதிகமாகும் அப்படின்னு சொல்லி கணிச்சிருக்காங்க. அப்போ நம்ம நினைக்கிற அளவுக்கு அதை ஈஸியா ட்ராக் பண்ண முடியாது. எப்படி திரும்பவும் எந்த வேகத்துல போகும் அப்படிங்கறதெல்லாம் நம்மளால எளிமையா சொல்ல முடியாது. காலநிலை மாற்றத்துல அது ஒரு முக்கியமான அம்சம். நமக்கு புயல் அதிகமாகுது கம்மியாகுதுங்கிறத விட அன்பிரடிக்டபிளா இருக்குங்கிறது காலநிலை மாற்றத்தினால பெரும்பாலும் நிகழும். ஓகே, இந்த புயல் நம்ம மிக்ஜாங் புயல போயும் பார்த்தது என்னன்னா, புயலினுடைய நகர்வு ரொம்ப ஸ்லோவா இருக்கு. அதனால மழை அதிகமா பெய்யுதுன்னு சொல்றாங்க. இந்த ஃபேக்டரை பத்தி நம்ம என்ன பொதுவா ஒரு புயல் வேகமா நகருது அப்படின்னா அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போய் சீக்கிரமா கரையை கடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு புயல் மெதுவா நகரும் போது அதை நகர்ந்து கொண்டிருக்கிற பாதையில எல்லாம் மழையை கொண்டு வரும். இது காலநிலை மாற்றத்தால வருவதில்லை. ஆனா ஒரு புயலுடைய தன்மை ரொம்ப வேரியபிளா இருக்கிறது, மாறுபட்டு கொண்டே இருக்கிறது அப்படிங்கறது காலநிலை மாற்றத்தினால நிச்சயமா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு தனிப்பட்ட புயல் எடுத்து இந்த புயல் காலநிலை மாற்றத்தால வந்துச்சா இது வந்துச்சா அப்படின்னு நம்மளால பொதுவா சொல்ல முடியாது. ஆனா பொதுவான புயல்கள் காலநிலை மாற்றத்தால உருவாகும் அப்படிங்கறது முன்னாடியே சொல்லியிருக்காங்க. ஓகே, காலநிலை மாற்றத்தை ஒப்பிட்டு நம்ம புயலை பேசும்போது என்னென்ன ஃபேக்டர்ஸ் இந்த புயலுடைய உருவாக்கத்துக்கு முக்கியமான காரணமா இருக்கு? இப்ப காலநிலை மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய அடிப்படையான விஷயம் புவியினுடைய சராசரி வெப்பநிலை அதிகரிப்பு. அதாவது அப்போ ஒரு ஆவரேஜ் டெம்பரேச்சர், நம்ம ஒரு இடத்தோட டெம்பரேச்சர் சொல்லல, குளோபல் ஆவரேஜ் டெம்பரேச்சர், உலகளாவிய சராசரி வெப்பநிலை அதிகரிக்கும் போது வெப்பமான காற்று அதிகமான ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கும். ஒரு கணக்கு என்னன்னா, ஒவ்வொரு டிகிரி வெப்பநிலை அதிகரிக்கும் போதும் அதுல சேரக்கூடிய ஈரப்பதத்தின் அளவு 7% அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வெப்பமான காற்றா இருந்தா ஈரப்பதம் அதிகமா தக்க வைக்கப்படும். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வெப்பநிலை அதிகமாக நிலவுவதால கடல் நிலையிலிருந்து ஆவியாகக்கூடிய நீராவியும் அதிகமாகும். அப்ப எல்லாமா சேர்ந்து காற்றில் ஈரப்பதம் அதிகமாகி கொண்டே போகும்போது ஒரு கட்டத்துல அது மழையா மாறுறதுக்கும் இல்ல புயலா உருவாகிறதுக்குமான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு. இதை நம்ம இந்த எல்னினோ லானினோன்னு சொல்றாங்க. இது எல்னினோக்குள்ள இந்த புயல்கள் உருவாக்கும் அதெல்லாம் அடங்குமா? அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? பொதுவா எல்னினோ காலகட்டத்திலேயே வெப்பமண்டல புயல்கள் அதிகமா இருக்கும். வர்ற புயல்களுடைய தீவிரத்தன்மையும் அதிகமா இருக்கும். அது பொதுவான விதி. இந்த முறை எல்னினோ இருக்கிற இதுவரைக்கும் வரலாற்றில் ஆவணப்படுத்தப்பட்ட எல்னினோக்கள்லயே ரொம்ப வலுவானதுன்னு சொல்றாங்க. செகண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் எல்னினோன்னு சொல்றாங்க. அப்போ எல்னினோனாலேயே புயல் ஸ்ட்ராங்கா இருக்கும். இது ஸ்ட்ராங் எல்னினோ வேற. அப்ப நிச்சயமா இதனால புயல்களுடைய தீவிரத்தன்மை அதிகமானதா தான் இருக்கும். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வடகிழக்கு பருவமழை தான் வரும். வடகிழக்கு பருவமழைங்கிறது எப்பவுமே புயல் சார்ந்த பருவமழை தான், சைக்ளோனிக் மான்சூன் தான் சொல்லுவோம். ஆனா இந்த சைக்ளோன் எப்படி இருக்குங்கிறத எல்னினோவோ காலநிலை மாற்றமோ இந்த மாதிரி பல காரணிகள் ஒன்னா தீர்மானிக்கும். ஓகே, இப்போ இந்த எல்னினோ இன்னும் எவ்வளவு காலத்துக்கு நீடிக்கும்? லானினோ வருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்செல்லாம் இருக்கு. ஏன்னா இப்ப மழை அதிகமா தெரியுது, ஆனா இந்த ஒட்டுமொத்த பருவமழையை பார்க்கும்போது ஒரு சராசரியை ஒட்டுன அளவு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. போக போக மழையினுடைய அளவு குறையுன்ற மாதிரி ஒரு தகவல்லாம் இருக்கு. அது எவ்வளவு தூரம் முன்னேறும்? இப்போ இந்த நேரத்துக்கு பார்த்தா முதல் கட்ட ஒரு கணிப்பின்படி நமக்கு லானினா வந்திருக்கணும். ஆனா நம்ம இன்னும் எல்னினோ காலகட்டத்திலே இருக்கோம். இதையுமே காலநிலை மாற்றத்தோட அவங்க தொடர்பு படுத்துறாங்க. அதாவது எல்னினோவிலிருந்து லானினாவுக்கு போகக்கூடியது அதை நம்ம கணிக்கக்கூடியதும் நமக்கு தவறுது. ஏன்னா காலநிலை மாற்றம் அதையுமே பாதிக்குது அப்படிங்கறதுனால லானினாவுக்கு ஒருவேளை மாறும் போது இந்த மாதிரியான தீவிர மழை நிகழ்வுகள் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம இன்னும் லானினாக்குள்ள போல, எல்னினோக்குள்ளேயே தான் இருக்கு. லானினாங்கிறது மழை குறிப்பிட்ட அந்த அளவு குறையுமா? அதாவது தீவிர நிகழ்வுகள் இருக்காது. அதே மாதிரி குளிர் அதிகமா இருக்கும். வறண்ட குளிரான காலகட்டம் அதிகமா இருக்கக்கூடியதுதான் லானினா. இப்ப நமக்கு கிடைச்சிட்டு இருக்க இந்த மழை அதுக்கும் காலநிலை மாற்றம் காரணமாகும். இப்ப அதுல என்ன ஒரு சின்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஒரு மழை நடந்து கொண்டிருக்கும் போது இது காலநிலை மாற்றத்தால வந்தது, இந்த புயல் காலநிலை மாற்றத்தால வந்ததுன்னு நம்மளால சொல்லவே முடியாது. எப்பவுமே ஒரு நிகழ்வு நடந்து முடிந்த பிறகு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கிளைமேட் அட்ரிபியூஷன் ஸ்டடின்னு ஒண்ணு பண்ணுவாங்க. காலநிலை மாற்றத்தால இந்த ஒரு நிகழ்வு எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்குங்கிறது நடந்து முடிந்த பிறகுதான் சொல்ல முடியும். ஆனா பொதுவா
வெப்பமண்டல புயல்களுக்கும் காலநிலை மாற்றத்துக்கும் தொடர்பு இருக்கு. புயல்களுடைய தீவிரத்தன்மை அதிகரிக்கும், மழை அளவு அதிகரிக்கும், எளிதில் கணிக்க முடியாதபடி அந்த புயல் நகருங்கிறதெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. நம்ம அதை வைத்து இந்த புயலுக்கு வந்து காலநிலை மாற்றத்துடைய தாக்கம் ஏதோ ஒரு வகையில இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் நம்மளால சொல்ல முடியும். அதை மட்டும்தான் இந்த நேரத்துல நம்மளால உறுதியா சொல்ல. வெப்பம் அதிகமானா வந்து புயல்களுடைய தீவிரம் அதிகமாகும் சொல்றாங்க. இப்ப இந்த காலநிலை மாற்றம் இந்த வெப்பத்தெல்லாம் கட்டுப்படுத்தணும்னா என்ன பண்ணணும்? அது வந்து தனிநபர்களால செய்ய முடியுது அப்படிங்கறத விட நம்ம வந்து சர்வதேச அரசுகள், ஒரு அரசுன்னு இல்ல, சர்வதேச அரசுகள் தான் பெரும்பாலும் செய்யணும். என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம வந்து கார்பன் எமிஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கரிம உமிழ்வுகளை குறைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பெட்ரோல், டீசல், நிலக்கரி போன்றவற்றினுடைய பயன்பாடை வந்து வாகனங்கள்லயும் சரி, தொழிற்சாலைகள்லயும் சரி குறைக்கும் போது காற்றுல சேரக்கூடிய கார்பன் அளவு குறையும். காற்றுல கார்பன் அளவு குறைந்தா காற்றில் சேமிக்கப்படுகிற வெப்பத்தின் அளவும் குறையும். அந்த மாதிரிதான் பண்ணலாம். தனிநபர்கள் தங்களால முடிஞ்சதை செய்யணும் அப்படின்னா, நம்ம தனி வாகனங்கள் பயன்படுத்துறதுக்கு பதிலா பொது போக்குவரத்து பயன்படுத்தலாம். அந்த மாதிரி தனிநபர்கள் சின்ன சின்ன முயற்சிகள் தான் செய்யலாம். பெரும்பாலும் வந்து நம்ம எதிர்பார்க்கிறது சர்வதேச அரசுகள் வந்து ஏதாவது செய்யணும் அப்படிங்கறதான் எதிர்பார்க்கிறோம். இப்ப கூட ஒரு காலநிலை உச்சி மாநாடு நடந்திருக்கு, அசர்பைஜான்ல நடந்திருக்கு. அவங்க வந்து இத பத்தின சில விஷயங்கள் பேசுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனா வந்து இந்த மாதிரியான எரிபொருட்கள் பற்றி பெரும்பாலும் பேசாமலேயே அந்த மாநாடு முடிந்து போச்சு. அந்த ஏன்னா சர்வதேச அரசுகள் முனைப்பு காட்டலங்கிறத தான் நாம இந்த மாநாட்டுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம். சர்வதேச அரசுகள் இன்னும் கொஞ்சம் முனைப்பா இருந்து இதற்கான முயற்சிகள் எடுத்தா மக்கள் படுகிற துயரங்கள் கொஞ்சம். அதாவது காலநிலை மாற்றம்ன்றது ஒரு பகுதியில மட்டும் நிகழ்றது கிடையாது, எல்லாருமே சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு மாற்றம் தான். ஆனா அப்போ அப்படி நம்ம ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம்னு வைங்களேன், இந்த காலநிலை மாற்றத்தால் ஏற்படுற பாதிப்புகளை நம்மளால ரிவர்ஸ் பண்ணிட முடியும். ரிவர்ஸ் பண்றதுக்கான சில முயற்சிகளும் இருக்கு. ஆனா அது வந்து எல்லாமே ஆரம்ப கட்டத்துல இருக்கு. அது வந்து ஒரு டெவலப்பிங் டெக்னாலஜின்னு சொல்லலாம். அந்த டெக்னாலஜி இருக்குன்னு நான் முழுமையா சொல்லிட முடியாது. அது என்னன்னா கார்பன் கேப்சர் டெக்னாலஜி. ஏற்கனவே நம்ம காற்றுல சேர்த்திருக்கிற கார்பனை திருப்பி எடுக்கக்கூடிய டெக்னாலஜி, அதுதான் வந்து கார்பன் கேப்சர் டெக்னாலஜின்னு சொல்றோம். ஆனா துரதிருஷ்டவசமா என்ன அப்படின்னா, அந்த கார்பன் கேப்சர் டெக்னாலஜி எல்லாம் இப்போ வந்து தொடக்க காலத்துல தான் இருக்கு. அதனால நம்ம நினைக்கிற அளவுக்கு காற்றுல இருந்து கார்பனை பிரிக்க முடியல. அதற்கு இன்னும் நம்ம வந்து நிதி ஒதுக்கீடு செய்யும் போது அந்த தொழில்நுட்பங்களை வளர்க்கலாம். அதன் மூலம் நம்ம ஏற்கனவே சேர்த்த கார்பனை உறிஞ்சலாம். இது ரிவர்ஸ் ஆகுமா இல்லையாங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. கார்பனை வந்து எடுத்துடலாம், ஆனா ஏற்கனவே அடைந்த பாதிப்பு திரும்ப வருமா இல்லையாங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்துதான் சொல்லணும். இப்போ நமக்கு எவ்வளவு காலம் இருக்கு? ஏன்னா தீவிரமான நிகழ்வுகள் உலகம் முழுக்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப ஆரம்பிச்சா இந்த எவ்வளவு நாள்ல இந்த இதை வந்து நம்மளால ஓரளவு கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு டைம் என்ன இருக்கு? உண்மையிலே சொல்ல போனா காலம் கடந்துருச்சு. ஏற்கனவே காலம் கடந்துருச்சு. நம்ம ஐநாவுடைய பொதுச் செயலாளர் அண்டோனியோ குட்ரஸ் வந்து நம்ம கிளைமேட் பிரேக் டவுன்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஏற்கனவே நம்ம பிரேக் டவுன் பாயிண்ட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இதற்கு பிறகு எவ்வளவு காலம் இருக்கும்னு கேட்டீங்கன்னா, ஒரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் நம்ம கடத்தாம எவ்வளவு சீக்கிரம் இதை செய்யறோமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம இதை செய்யணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். சர்வதேச நாடுகள் எல்லாமா சேர்ந்து ஒரு முடிவெடுத்து இந்த கார்பன் கேப்சர் டெக்னாலஜியும் சரி, இன்னொரு பக்கம் இந்த கார்பன் வந்து வெளியிடாம இருக்கிறதுக்கும் சரி என்ன பண்றாங்கிறத பொறுத்துதான் நம்ம எப்படி காப்பாற்றப்படுவோங்கிறது தெரியும். கண்டிப்பா இந்த மழை வெள்ளம் தொடர்பான விஷயத்த வந்து ஒரு லோக்கலைஸ்ட் ஈவெண்டா கருதாம உலகளாவிய பிரச்சனை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவை நமக்கு வந்து முனைவர் நாராயணி கொடுத்திருக்காங்க. ரொம்ப நன்றி மேம், உங்களுடைய நேரம். நன்றி.